இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு சாதாரண இந்திய குடிமகனின் வேண்டுகோள். ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் நினைவில் வர்றது ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க. நமக்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து வாங்கி கொடுக்கப்பட்ட சுதந்திர தின நன்னாள். இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்மளுடைய தேசிய பற்ற கொடியேற்றி காமிக்கிறது நம்ம பாரத தாய்க்கு நம்ம கொடுக்குற மரியாதை, நம்ம சுதந்திரத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய வணக்கம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பள்ளிகளில் இருந்து எல்லா இடங்களிலும் தேசிய பற்று காமிக்கிறங்கிற பேரில் இந்த தேசிய கொடியை வாங்கி சட்டையில் குத்திக்கிட்டு அன்றைய நாள் பூரா செலவிட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ரொம்ப துச்சமாக தூக்கி போட்டுடுறோம். ரொம்ப ஒரு தவறான செயல். அது மனசில் ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து தேசிய பற்றை நீங்கள் வெளிக்கொணரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தேசிய கொடியை ஏற்றுங்க. நாள் பூரா இருக்கட்டும். சாயங்காலம் கொடியை இறக்கிடுங்க. பத்திரமா எடுத்து வைங்க, கீழே போடாதீங்க. குறிப்பாக சட்டையில் உடைகளில் அணியக்கூடிய இந்த கொடியை பத்திரமா எடுத்து வச்சுக்க முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்னா பயன்படுத்துங்க. இல்லைன்னா யாரும் பயன்படுத்த வேண்டாம் ப்ளீஸ். ஏனோ தெரியல, சின்ன வயசுலேருந்து எங்களுக்கெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்க பட்ட இன்னல்கள், சுதந்திரம் வாங்கின அன்றைக்கி அவங்களுடைய அந்த கொண்டாட்டங்கள், இதெல்லாம் சொல்லி 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 வளர்த்ததுனால மனசுக்குள்ளே வந்தே பாரதம் வந்தே பாரதம் வந்தே பாரதம் இப்படிங்கிறது தான் கேட்டுக்கிட்டே இருக்குது எங்களுக்கு. தயவுசெய்து நான் மீண்டும் மீண்டும் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன், சுதந்திரத்தை அன்னைக்கு கொடியை பயன்படுத்துகிறவங்க துச்சமாக நினச்சி தூக்கி போட்டு அது ரோட்டில் போகிறவங்க வரவங்க காலில் மிதிப்பட்டு குப்பை தொட்டியில் போய் விழுந்து, அதை விட இந்த நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய கேவலங்கள் வேறு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் தயவுசெய்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை யாருமே இதுக்கு மேலே செய்யாதீங்க. உங்கள் தேசிய உணர்வை நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்கள உங்கள் டெஸ்கில் கொடியை வைங்க, தப்பு இல்லை. வாகனம் ஓட்டிக்கிட்டு போகிறீங்களா, உங்கள் வண்டியில் அந்த கொடியை ஏற்றுங்க, தப்பு இல்லை. வீட்டுக்கு முன்னாடியே கொடியை ஏற்றி வைங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அதை பத்திரமா எடுத்து வைங்க. அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணி கொடியை வாங்கி கொண்டாடுங்க. உங்கள் மரியாதையையும் வணக்கத்தையும் இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் தேசபக்தியை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. தயவுசெய்து என்னுடைய கருத்துக்களை யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன் மனசுக்குள்ளே இருக்கிற இந்த குமுறல் வேதனைகள் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கலாம். சொல்ல தயங்கி அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். என்னால் அந்த இதை அடக்க முடியல, ஆதங்கத்தை அடக்கி வச்சுக்க முடியல. நான் அதை கொட்டி தீர்த்துக்கிறேன். எல்லாரும் இதை கருத்தில் வச்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். வந்தே மாதரம். நன்றி.